இந்தாங்க, இது நான் போட்ட காஃபி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இனிமே நமக்கு வேண்டிய சாப்பாட்டை நானே செய்ய போறேன். ஏன்? இன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு எல்லாரும் எஜமானிங்க தான், எல்லாருமே வேலைக்காரங்க தான். ஏங்க, உங்க 5 பேருக்கும் ஒரே அம்மா தானே? ஆமா. அந்த அம்மா எங்க 5 பேருக்கும் ஒரே மாமியார் தானே? ஆமா. அவங்க போட்டிருந்த நகைங்க எல்லா மருமகளுக்கும் பொது தானே? அப்படி இருக்கும்போது அந்த ரெட்டை வட செயின் ஏன் உங்க சின்ன கிட்ட மட்டும் இருக்கணும்? அது வந்து ஓல்டு மாடல் செயின். உங்க கழுத்துக்கு நல்லா இருக்காது. கழுத்துக்கு நல்லா இல்லன்னா இடுப்புக்கு கட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்தது? கேளுங்கன்னா கேட்க வேண்டியதானே? கேக்குறேன். நீங்க கேக்குறீங்களா இல்ல நானே போய் கேட்கட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், நானே கேட்டு வாங்கி தரமா. நீ போ. பூஜை செய்றீங்களா அண்ணி? என் வாழ்நாள் பூராவும் பூஜை தானே கதி. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, யாரோ சிநேகிதியோட பிறந்த நாளுக்கு உமா போகணும்னு சொன்னா. சீக்கிரமா போ சொல்லுங்க, ஒருத்தி வாய் சண்டையாவது குறையும். அந்த அந்த ரெட்டை வடை செயினை கொடுத்தீங்கன்னா. ரெட்டை வடை செயினா? வந்த உடனே திருப்பி தந்துடுவேன்னா ப்ளீஸ். இந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு போங்க. இது என் புருஷன் கட்டினது, இல்லன்னா இதையும் கைட்டு கொடுத்திருப்பேன். அண்ணி, எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. உங்க பொண்டாட்டி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச நாள்ல இருந்தே இந்த நகை மேல ஒரு கண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணி, இதெல்லாம் எதுக்கு? நான் கேட்டது ரெட்டை வடை செயின் மட்டும் தானே. பரவாயில்ல தம்பி, இந்தாங்க, இதையும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் தானே. என் புருஷன் இப்படி எல்லாம் நடக்குமா? எனக்கு இங்க எந்த நாதி இருக்கு? நான் வாழா வெட்டி மாதிரி தானே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து. பரவாயில்ல தம்பி, எல்லாத்தையும் கொண்டு போங்க. போங்க போங்க தம்பி. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? இது என்ன வீடா இல்ல நைட் கிளப்பா? காலங்காத்தால கடவுள் பாட்டுக்கு பதிலா ஒரே காட்டு கத்தலா இருக்கு. இது டிஸ்கோ டான்ஸ். பிடிக்கலன்னா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி தாப்பா போட்டுக்கலாம். ஏன் உன் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு ஆடுறது? ஏன் ரூம்ல ஏன் பிரிச்சு பேசுறீங்க? இந்த ஹால எந்துதான். இந்த வீட்ல நான் எங்க வேணாலும் ஆடுவேன். அதை கேட்க நீங்க பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும். மரியாதையை பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. அப்படின்னா உன் அம்மா தாயன் கையெடுத்துக்க முன்னன்றியா? தம்பி பொண்டாட்டிய தலை நிமிர்ந்து பாக்குறதே தப்பு. 2 பொம்பளைங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்பளை தலையிடுறது அநாகரிகம்னு உங்க காலேஜ்ல கத்து கொடுக்கலையா? அவ ஒன்னும் திரௌபதி இல்ல, 5 பேரும் தொடறதுக்கு. அவ என்னோட மனைவி. அவளை அடிக்க நானே கையோங்கிறது இல்ல. நீ யார்? பொண்டாட்டி அடக்க தெரியாதவருக்கு பேச்சு வேறியா? தான் குதிரை அடக்க தெரியாதவன் தான் மத்த குதிரை மேல எல்லாம் குற்றம் சாட்டுவான். இன்னொரு தடவை நீ என்ன அப்படி கூப்பிட்ட, நானும் உன்னை அதே மாதிரி கூப்பிட வேண்டிய. நீங்க வாங்க. கரெக்ட். மியூசிக் டேஸ்ட் இல்லாதவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? வா. நாராயணா, கோலத்தை பாத்தியா? கல்யாணத்துக்கு முன்னால ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணிருக்கணும். அவங்க ஜாதகம் சரியா தாண்டா இருக்கு, நம்ம வீட்டு ஜாதகம் தான் சரியில்லை. இது சப்பாத்தியா? வரட்டி மாதிரி இருக்கு. புட்டு அடுப்புல வச்சுக்க, அடுப்பு நல்லா எரியும். உமா, இத ரசாயன கொடுத்துக்கு அனுப்பினா இது என்னன்னு யாராலையும் சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. ஐ ஆம் சாரி உமா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா?
நீ கஷ்டப்பட்டு சமைச்சேங்கிறதுக்க நான் வரட்டில நிங்க முடியுமா? கஷ்டத்துக்கு ருசிக்கு சம்பந்தமே கிடையாது. நீ என்ன பண்ற, நீயே சாப்பிடு. ஆமா, நான் எது செஞ்சு வச்சாலும் உங்களுக்கு பிடிக்காதே. உங்க அண்ணி ஒரு துவையல் அரைச்சு வச்சா போறோம், ஆஹா ஓஹோ அபூர்வம் அற்புதம்னு புகழ்ந்து வைப்பீங்க. வாய்க்கு ருசியா இருக்குது, என்ன செய்யறது? சின்ன வயசுல இருந்து அண்ணி சமையலையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு பழகிடுச்சு. ஏங்க, டிஃபன் தான் பிடிக்கல, மத்தியானம் சாப்பாடு செஞ்சு முத்துக்கிட்ட அனுப்பட்டுமா, இல்ல நீங்களே வரீங்களா? வேண்டாம், உனக்கு எதுக்கு சிரமம்? நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். சந்தர், சாப்பிட்டியா? லஞ்சுக்கு டைம் ஆச்சே. கேண்டீன் தானே கதி, வாங்க போகலாம். சார், சார், இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலீங்களா? ஏன் சார், உங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லைங்களா? அடாடாடா, அந்த அம்மா வைக்கிற ரசம் கூட என்ன ருசியா இருக்கும். தினமும் நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிறது தின்னு ருசி கண்ட நாக்கு அதே ஞாபகத்துல இருக்கு. சார், கேண்டீன்ல இருந்து ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமா சார்? வேண்டாப்பா. உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கப்பா. மணி 1:30 ஆச்சு இல்லையா? போ, போய் கை கை விட்டு வா, போ. வா வா, உட்கார். உனக்கு பிடித்தமான முட்டைக்கோசு, பருப்பு, தக்காளி சட்னி, அடடே ஊறுகா, ஆவக்காய். ஏன்னு உங்க கண் கலங்கி இருக்கு? சந்தோஷம். சந்தோஷமா? ஆமாடா, சின்ன வயசுல உனக்கு என் கையால சோறு ஓட்டிருக்கேன்ல, இப்ப வீட்டுல அவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டதுனால, சண்டை போட்டுக்கிட்டதுனால திரும்ப என் கையால உனக்கு சாப்பிடுறா சாப்பிடுறா சாப்பிடு சாப்பிடுறா சாப்பிடுறா. நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணே? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்ட. எனக்கு உங்களைத்தான். டிஃபன் சாப்பிடுறீங்களா? என்ன இது? இட்லி. இட்லியா? இத வெளியே சொல்லாதமா, இட்லி கோச்சுக்கு போகுது. இது பொங்கலுக்கும் உப்புமாக்கும் நடுவில் இருக்கே. எனக்கு சமைக்க தெரியாதுங்க. விசேஷம் விழா கொண்டாடுவோமா? அதுக்குதான் நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நான் சொல்லிக் கொடுக்குறேமா. சமையல் என்பதொரு தத்துவம், அதை செய்து பார்ப்பது உத்தமம் உத்தமம்.
உத்தமம். சமையல் என்பதொரு தத்துவம், ஆஹா, அதை செய்து பார்ப்பது உத்தமம். உத்தமம். அடுப்பங்கரைகள் சரியாயிருந்தால், அடுப்பங்கரைகள் சரியாயிருந்தால் படுக்கை அறைகள் சரியாகும். அடுப்பங்கரையில் கோளாறென்றால், அடுப்பங்கரையில் கோளாறென்றால் படுக்கை அறையோ இரண்டாகும். சமையல் என்பதொரு தத்துவம், அதை செய்து பார்ப்பது உத்தமம். 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 அரிசியிலிருந்து கல்லை எடுப்பது அந்த காலமடி, கல்லிலிருந்து அரிசி எடுப்பது இந்த காலமடி. காயை நறுக்கும் போது கண்ணே கையை நீயும் நறுக்காதே. ஐயோ, காயை நறுக்கும் போது கண்ணே கையை நீயும் நறுக்காதே. கவனம் சிதறி போனால் இங்கே, கவனம் சிதறி போனால் இங்கே குடும்பம் நடக்காதே, குடும்பம் நடக்காதே. சமையல் என்பதொரு தத்துவம், அதை செய்து பார்ப்பது உத்தமம். 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 காரம் மிகுந்து போனால் பெண்ணே சமையல் ருசிக்காது. கோபம் மிகுந்து போனால் அன்பே குடும்பம் இருக்காது. எல்லாம் சரியாய் சேராவிட்டால் கூட்டும் குழம்பும் மணக்காது. ஆமாம், எல்லாம் சரியாய் சேராவிட்டால் கூட்டும் குழம்பும் மணக்காது. கூட்டு பறவைகள் சேராவிட்டால்